strawberries. Welcome to my channel. இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் ஒரு தட்டிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் லைக் போடுங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும்டா ஸ்ட்ராபெரிஸ். ஓகேவா? அன்கட் சீட்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். டெலகிராமோடைய லிங்க் அண்ட் என்னோடய இன்ஸ்டாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு பர்த்டே விஷு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்காக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்டோரி இவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கும் இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று இன்ஸ்டாவில் இல்லை டெலகிராமில் எனக்கு அதை ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எனக்கு வந்து அங்கே போய் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஜீக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க. அடிக்ட் ஆகாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? ஜஸ்ட் ஃபீல் பண்ணி கேளுங்க. இதை ஒன்றும் ரியலெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஹாப்பினஸ்ஸுக்காக தான் நம்ம இதை வந்து கேட்குறோம். பண்ணுறது எல்லாமே அதுக்காக தான். ஸோ ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்கடா ஸ்ட்ராபெரிஸ். ஓகேவா? நாம் இப்போது அரேஞ்ச் மேரேஜ் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜின் குக் போட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேரும் கேட்குறீங்க ஜின் குக் போடுங்க, லைக் டிஃப்ரெண்ட் ஷிப்ஸை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தடவை சரி நம்ம ஜின்லேருந்து எல்டர் அண்ட் யங்கஸ்ட்டில் ஒரு காம்பினேஷன் போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் சரி இன்றைக்கி ஜின் குக்கோட ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். நம்ம இப்போ வந்து இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக் வந்து இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே. அவரோட இன்ட்ரோ இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஜின் வந்து ஒரு ப்ரொஃபஸர். ஸோ அது இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜங்குக்கோட சைட்லேருந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜங்குக் காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவமாக தான் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சடனாக வந்து ஜங்குக்கை வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. செம்ம கோவத்தில் வந்து நம்ம ஜங்குக் வந்து அவர் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. செம்ம கானில் உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா இன்றைக்கி தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட் டே காலேஜ் போயிட்டு வந்திருப்பார். அதுக்குள்ளார இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் காலேஜில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. ஸோ எல்லாம் பேட்சாக ஒரே காலேஜில் ஒரே குரூப்பாக சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு யார் அப்படின்னா நம்ம டயாங்கு, ஜிமின்னு, அதுக்கப்புறமா ஐஷு, தியா, இவங்க 2 பேர் தான். இவங்க 4 பேருமே வந்து நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே வந்து ஜங்குக்கு ரவுண்டு கட்டி நின்றுட்டுருக்காங்க. சிரிக்கலாமா இல்லை இவனோட நிலமையை பார்த்து அதாவது பரிதாபப்படலாமா அப்படின்ற நிலமையில தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்படியே தான் டைம் போகுது. அங்கே கீழே வந்து சின்ன வீட்டில் இருந்தும் வந்திருப்பாங்க வேகமாக. ஜங்குக்கோட அம்மா தான் உள்ளார வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவனை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கேன். சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டு கூட்டுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கீழே போய்ட்றாங்க. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுடா ஜங்குக்கா, ரெடி ஆகிறத தவிர. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜங்குக்கை ரெடி பண்ணிட்டு எல்லாம் இப்போ கீழே தான் வந்து ஜங்குக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே தான் வந்து வராங்க. ஜின் பார்க்குறாரு. ஜின்னு பார்த்ததுமே ஜங்குக்கு வந்து ரொம்பவும் வந்து பிடிச்சிருச்சு. ஜங்குக்கு வந்து நம்ம ஜின்னை பார்க்கவே இல்லை. செம்ம கோவமாக தான் வந்து இருக்குது. அதை வந்து என்ன இவன் பார்க்கவே மாட்டான், நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு வேளை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு ஒரு டவுட் வருது. அப்போ தான் வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து சுஜியும் தியாவும் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அங்கே பாடுறா, செம்ம ஹேண்ட்ஸம்மாக இருக்கார்ரா, இவ்வளோ மாதிரி டைம் தான் இது வரைக்கும் ஹேண்ட்ஸம்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, அவனை மிஞ்சுற அளவுக்கு ஹேண்ட்ஸம் ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாரு ஜங்குக். டேய்
இவரை மட்டும் நீ மிஸ் பண்ணன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லிடுறா, நான் உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சுஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பின்னாடி இருந்து டயாங் செம்மையா வந்து சுஜியோட வெஸ்ட்டை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அவன் வேண்டான்னு சொன்னா, நீ உஷார் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவியா? கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நறுக்கு நறுக்குன்னு கிள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆ! அப்படின்னு கத்திடுறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. எதுக்குடி கத்துற? ஜங்குக்கோட அப்பா தான். எதுக்கு கத்துற? அ அ அ ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு அதான். உங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி ஜங்குக், மாப்பிள்ளைய பாருடா, பிடிச்சிருக்கா சொல்லு, ஏதாவது மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் மூஞ்சில் பிரகாசமாக லைட் ஒன்று எரியுது. எப்படியாவது வேண்டாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிரகாசமாக வந்து அவர் பார்க்குறாரு. உடனே வந்து நம்ம ஜங்குக்கோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சின்ன பையன், அவன் என்ன பேச போகிறான், எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, 1 வீக்லேயே வந்து மேரேஜை வச்சுக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இது ஏன் அத்தாக்கறி, என்னடி நினச்சிட்டு இருக்க? மொத்தத்துக்கும் பண்ணது பத்தாதுன்னு இப்போ இதுக்கு வேற நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் வந்து அவங்க அம்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை ஜங்குக்கை. அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு ஜின்னும் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஜின்னோட ஃபேமிலி அங்கெல்லாம் அங்கேருந்து போயிடுறாரு. உடனே ஜங்குக் தான், மா எதுக்குமா இப்படி பண்ணுற? இப்போ கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? நான் இன்னைக்கு தாம்மா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார வந்த எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியம்மா. உனக்கெல்லாம் இது கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்காம்மா? ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்குக் கத்திக்கிட்டு இருக்காரு. பா நீ பா நீயாவது கொஞ்சம் சொல்லேன்ப்பா அம்மா கிட்ட. ஏன்ப்பா அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சொல்லுப்பா, நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் இப்படின்னு எவ்வளவோ ஆசை இருக்குது தெரியுமா? எல்லாத்தையும் வந்து மண்ணை போட்டு மூடுற மாதிரி இப்படி மூடிட்டு இருக்காங்கப்பா அம்மா. சொல்லுப்பா அம்மா கிட்ட. ஒன்று ஜங்குக்கோட அப்பா தான் உங்கள் அம்மாவை திரும்பி ஏதாவது ஜங்குக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்புறாங்க. வாயையே ஏதாவது திறந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விடுறாங்க. உடனே வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து இம்பார்ட்டண்ட் கால் வருது, நீயாச்சும் உன் மாமாவாச்சு நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் போயிடுறாரு. அங்கே இருந்த 4 பேத்துக்குமே செம்ம சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கு செம்ம காண்டாக இருக்குது. வராத ஃபோனை வர்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிற, நீ எல்லாம் ஒரு அப்பங்காரனா, எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு, அந்த மாதிரி ஒரு அப்பன், இந்த மாதிரி ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. மா என்னாலலாம் கல்யாணம் படிக்க முடியாதுமா, நீ என்ன வேணா பண்ணிட்டு போய், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. ஓ அப்படியாடா, அவ்வளோதான். அப்போ இனிமேல் வந்து நீ என்னையும் உன் அப்பாவையும் மறந்துடு. நாங்கள் போனதுக்கப்புறமா உன்னோட லைஃப்பை நீ எப்படி வேணால் பண்ணிட்டு போ, எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துடுறாங்க. மாமாவா என்னம்மா பண்ணுற? நீ தான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் நாங்கள் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம்? உன் இஷ்டம். நாங்கள் போனதுக்கப்புறமா, இந்த அம்மா போனதுக்கப்புறமா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவருங்க கத்தியை வெஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போகிறாங்க. மாமா மாமா கத்தியை கீழே வைமா, வேண்டாமா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. அங்கேருந்து மற்றவங்களுக்கு டென்ஷன், என்னடா இது அல்டிமேட் ட்ராமாவாக இருக்குது, இது வரைக்கும் செத்துருவேன்னு சொல்லிட்டு தான்டா மிரட்டுவாங்க, இப்போ கத்தியெல்லாம் வச்சு அப்கிரேட்டடாக மிரட்டுறாங்களா, நல்லா டெவலப்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்குது. உடனே வந்து ஜிமின்தாம்மா என்னம்மா பண்ணுறீங்க, ப்ளீஸ்மா கத்தியை கீழே வைங்கம்மா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, நான் உசுரோட இருக்கிறதும் இல்லாததும் அவன் இப்போ சொல்ல போகிற வார்த்தையில் தான் இருக்குது ஜிமின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கத்தி ரொம்ப இது ஆகிடுறாங்க, லைட்டாக பிளட்டு வெளியில் வர இதாகுது. எல்லாரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஜங்குக்கும் சரி சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணி தொலைகிறேன், நாசமாக போகிறேன், இப்போ சந்தோஷமாக இருந்துக்கோ, நான் சந்தோஷமாக இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, உனக்கும் நீ நினச்சது நடக்கணும் அவ்வளோதானே, நான் கல்யாணம் பண்ணிட்டு தொலைகிறேன் அப்படின்னு வந்து அவ்வளோ கோபமாக வந்து பேசிட்டு ஜங்குக் வெளியில் போயிடுறாரு. அப்போ வந்து லைக் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா ரொம்ப வந்து சோகமாக வந்து உட்காந்துக்கிறாங்க.
அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரியல. எதுக்கு வந்து இப்படி அவன பேசிட்டு இப்போ இவங்க அழுதுட்ருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே ஜங்குக்கோட அம்மா பக்கத்துல தான் வந்து உட்கார்றாங்க. அப்பதான் தியா கேட்குறாங்க, "என்னாச்சும்மா? ஏம்மா இப்படி பண்றீங்க? நீங்க எப்பவும் இந்த மாரிலாம் இருக்க மாட்டீங்களே! எப்பவும் வந்து ஜாலியா இந்த மாரி தானே இருப்பீங்க. இப்போ என்னாச்சும்மா?" அப்படின்னு தியா கேட்குறாங்க. அப்போதான் அவங்க அம்மா ரொம்ப அழறாங்க. எல்லாருக்கும் வந்து என்ன பேசுறது? ஏன் அழறாங்க? எதுவுமே தெரில. "ம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சும்மா?" அப்படின்னு சுஜி கேட்குறாங்க. அப்பதான் அவங்களும் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்றாங்க, "நான் இது எல்லாத்தையுமே அவனுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் இங்க இருந்தா கண்டிப்பா அவனுக்கும் ஏதாவது ஆகிரும். அதனால தான் அவன வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க? புரியலையேம்மா." "ஆமா. இந்த சொத்துக்காக அவன யாராச்சும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆல்ரெடி வந்து நெறையா வந்து பிரச்சனை போய்க்கிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும். இந்த சொத்துக்காக இவ்ளோ சொத்துக்காக எவ்ளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியும். அது எல்லாத்துக்குமே வாரிசு ஜங்குக்கு தான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? என்னால அத தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் வந்து இந்த பெரிய சம்மந்தத்தையே பேசி முடிச்சேன். எப்போ என்ன ஆகுமோன்னு தெரில. அதனால தான் மொத்தமா வந்து இந்த மாரி நான் பண்ணியிருக்கேன். அவன் புரிஞ்சுப்பான். என் பையன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா புரியலம்மா. தெளிவா சொல்லுங்கம்மா. என்னம்மா ஆச்சு?" அப்படின்ற மாரி அ எல்லாருமே திரும்பவும் கேட்குறாங்க ஜங்குக்கோட அம்மாகிட்ட. அப்பதான் வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக்கு போகுது. கொஞ்சம் டேஸ் முன்னாடி தான் வந்து ஜங்குக் வந்து அவரு வந்து லீவ் இருக்கிறதுனால அவரோட அ அம்மா சைடு பாட்டி வீட்டுக்கு அவரு போயிருந்திருப்பாரு. அப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா, அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜங்குக்கோட அப்பா சைட்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்ல அங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல. ஸோ அங்க வந்து அ ஒரு வேலை விஷயமா போறாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகும் அப்டின்னா வந்து சொத்த பிரிக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து போகல. சொத்த பிரிக்கிறதுனாலே வந்து அ நெறையா பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாரி தான் வந்து அ ஜங்குக்கோட அப்பாக்கு எதுவுமே குடுக்காம கொஞ்சமா குடுத்துட்டு, மொத்தமா வந்து மத்தவங்க எடுத்துக்க பார்க்குறாங்க. பட் ஆனா லீகலா வந்து மொத்தமா ரொம்ப அதிகமா வரப்போறது யாருன்னா, ஜங்குக்கோட அப்பாக்கு தான். ஸோ அவரு வந்து இருக்கிறதுனால, அ இருந்தா தானே வந்து அவனுக்கு போகும். அவன் இல்லாம போயிட்டான்னா, மொத்தமா குடும்பத்த அழிச்சிட்டா என்ன நடக்கும்? மொத்தமா அவங்களுக்கே வந்துரும். அந்த மாரியான இதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. அதனால தான் வந்து அ ஜங்குக்கோட அம்மா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே அவங்க கிட்ட சொல்றாங்க. அ இதனால தான் நான் வந்து அவன சீக்கிரமா கல்யாணம் பண்ணி குடுக்கலான்ட்டு முடிவெடுத்திருக்கேன். பையனும் நல்ல குடும்பம் தான். ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அவன. எப்பவும் கூடவே இருந்து நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு தெரியும். இத விட்டா எனக்கு வேற வழி தெரியவே இல்ல. அப்படின்ற மாரி ரொம்ப அழுதுட்டே சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா. நாங்க இருக்கோம். நாங்க பார்த்துக்குறோம் அவன. நாங்க புரிய வைக்கிறோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ சடனா வந்து ஒரு கால் வருது. அங்க வந்து ஜங்குகோட அம்மாக்கு தான். என்ன அப்படின்னா, இந்த மாரி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாரி. ரொம்பவும் பயமாயிருச்சு. ரொம்ப அழுகுறாங்க. வந்து எல்லாருமே வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்க தான் வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜங்குக்குக்கு கால் பண்றாங்க. ஜங்குக் கால் எடுக்கவே இல்ல. அவங்க அம்மா, டேயாங்கு, ஜிமினு, சுஜி, தியான்னு சொல்லிட்டு எல்லாரும் கால் பண்றாங்க. யாருமே எடுக்கவே இல்ல. அ ரிங் கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால தான் ரொம்ப எரிச்சல்ல வந்து கால் எடுத்து வந்து பேசியிருப்பாங்க. அப்பதான் டயாங் கழுவி கழுவி ஊத்திருப்பாரு. "எங்கடா போய் தொலைஞ்ச? எவ்வளோ தடவடா ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்கவே முடியாதா உன்னால? அ அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா. சீக்கிரமா கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா." அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்றாரு. டயாங் இப்படி பேசிட்டு கட் பண்ணதுக்கப்புறமா ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆயிருச்சு. ரொம்ப டியரே ஐஸோட ரொம்ப வேகமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவங்க அப்பாவுக்கு கால், கை 2மே வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தியும் வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே ஹார்ட் ஆச்சு. ஹார்ட் ஆகுது. அவரு அப்படியே வந்து கண்ணு கலங்கிட்டே கிட்ட வராரு அவங்க அப்பா கிட்ட. "அப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு? எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு?
நல்லா தானப்பா வெளியில போனேன். என்னப்பா இப்படி வந்திருக்க? யாருப்பா பண்ணா? எப்படிப்பா ஆச்சு சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லடா. நான் வந்து போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு கார் பிரேக் பிடிக்கல போல. அது மோதுறதுக்கு வந்துச்சு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகும்போது நான் இப்படி கீழ விழுந்து இதாகிடுச்சுடா ஜங்குக்கு. அவ்வளோதான்டா. வேற ஒன்றும் இல்ல. பயப்படுற மாரிலாம் ஒன்றும் வேற இல்ல. ஒன்றும் இல்ல. கவலைப்படாத சரியா? அப்பாவுக்கு ஒரே ஆசை மட்டும் தான்டா. நீ இந்த கல்யாணத்த பண்ணிக்கோடா. அ எனக்கு அது போதும்டா. அப்படின்ற மாரி ரொம்ப இதா கேட்குறாரு. சரிப்பா, பண்ணிக்கிறேன்ப்பா. உனக்காக பண்ணிக்கிறேன்ப்பா. அம்மாக்காகவும் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்ப்பா. உங்கள பார்த்துக்கோங்கப்பா. இப்படிலாம் வந்து இருக்காதீங்கப்பா. அப்படின்ற மாரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்படியே தான் வந்து அந்த 1 வீக்கும் போயிருக்கும். லைக் மேரேஜுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்குறது, ரிங்கு இது எல்லாமே போகும். அண்ட் அந்த டைமில என்ன ஆகியிருக்கும்னா, மொத்த சொத்துக்கும் வாரிசு ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்களுக்கு என்னவே ஆனாலும் அவன பார்த்துக்கிறதுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி வந்துருச்சு. இனிமே கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மொத்த சொத்தும் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவும் வந்து அந்த அ லாயரெல்லாம் வச்சு அந்த பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவங்களுக்கு ஒரு ஹாப்பி இன்னைக்கு மேரேஜ் டே. ஜங்குக் சோகமா தான் ரெடி ஆயிட்டுருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்காங்க. "டேய் சோகம்லாம் ஆகாதடா, ஒன்றும் இல்ல. சரியா? அப்பா, அம்மாவுக்கு தான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பார்த்துக்குறோம்." "ஆமா கிழிப்பீங்க நீங்க பார்த்து. என்ன மாரி பார்த்துக்க முடியுமா?" "அது சரிதான். உன்ன மாரி பார்த்துக்க முடியாது. ஏன்னா நீ அவங்க பையனாச்சே." அப்படின்ற மாரி அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அ ஜங்குக்கும் வந்து சின்ன பக்கத்துல வந்து உட்கார்றாரு. என்னென்னலாம் வந்து அந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து போகுது. மேரேஜும் நல்லபடியா முடியுது. இப்ப தான் வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த ஒரு கவலையும் இல்ல. அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பி லைஃபா நாங்க செட்டில் பண்ணி குடுத்துட்டோம். எங்களுக்கு என்ன ஆனாலும் கவலையே இல்ல. அப்படின்ற மாரி அந்த அளவுக்கு சந்தோஷமா வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. இப்போ வந்து சின்னோட வீட்ல தான் ஜங்குக் இருக்காரு. அவரோட ரூம்ல தான் இருக்காரு. 2 பேரும் பெட்ல பக்கத்துல பக்கத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அ ஜின்னு தான் பேச ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அ "ஜங்குக், அ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சொல்லு ஜங்குக். எதா இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. அ இந்த மேரேஜு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் என்னோட பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த மேரேஜே ஒத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த லைஃப்ல அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அடாப்ட் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்." அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு. அ சின்னும் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ பிடிச்சு, அ இப்போ ஜங்குக்க பார்த்த மாரி உட்காந்து தான் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. "எனக்கு புரியுது ஜங்குக். உனக்கு எவ்வளோ டைம் வேணாலும் நீ எடுத்துக்கோ. பட் ஆனா, நீ என்னோட லைஃப் பார்ட்னர். இனிமே நம்ப லைஃப் எப்பவுமே ஒண்ணு தான். என் லைஃப்ல பாதி நீ. ஸோ, அதனால இந்த மாரி உனக்கு டைமே வேணும்னாலும் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. எப்பலாம் உன்ன கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும் லாம் தோணுதோ, அப்பலாம் நான் அத பண்ணுவேன். அதுக்கு நீ நோ சொன்னாலும் எனக்கு கவல இல்ல." அப்படின்ற மாரி அ ஜின் சொல்றாரு. என்ன இவன் ஆளு இந்த டைரக்டர் இப்படி சொல்லிட்டுருக்கான். கிஸ்ஸா கூட நின்னா பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரி நம்ப ஜங்குக் யோசிச்சுட்டுருக்காரு. "அ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்னடா கிஸ் ஹக்கோட நின்னுட்டா பரவாயில்லையே" அப்படின்ட்டா. அப்படிலாம் வந்து நீ யோசிக்கக்கூடாது. ஸோ வந்து அது என் மூட பொறுத்து. கிஸ்ஸு ஹக்க தவிர என் கைகள் எங்க வேணாலும் போலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால எல்லாத்துக்கும் ரெடியா இரு. ஓகேவா? பேபி பாய். அப்படின்ற மாரி சொல்றாரு. ஜங்குக்கு செம்ம ஷை ஆகுது. என்ன இந்த ஆளு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி சரி தூங்கலாமா? ஆ நான் தூங்கும்போது எனக்கு வந்து கை கால்லாம் போட்டு எப்போவுமே பில்லோவ செம்ம டைட்டா ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ இனிமே வந்து அந்த பொசிஷன்ல இருக்க போறது நீ தான். ஸோ நான் ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன். அப்படின்னு வந்து ஜின்னும் வந்து ஜங்குக்கு செம்ம டைட்டா ஹக் பண்ணிட்டு தான் தூங்குறாரு. ஜங்குக்கு இதெல்லாமே வந்து ஒரு மாரி புதுசா இருக்கு. பட் ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. 2 பேருமே குளிச்சுட்டு தான் கீழ வராங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு, "சின்னதா என்ன ஜங்குக் காலேஜ்க்கு போக ரெடியா? நானே வந்து உன்ன காலேஜ்ல ட்ராப் பண்ணிடுறேன். இனிமே உன்ன ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். ஓகே தானே உனக்கு?" "அ ஓகே தாங்க."
என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். சின்னுன்னே கூப்பிடு ஓகேவா? இல்ல அப்படின்னா உனக்கு மாமான்னு கூப்பிடு ஓகேவா? சரி மாமா. சரி காலேஜுக்கு போலாமா? போலாம் மாமா. அப்படின்னு வந்து சின்னு தான் வந்து காரில் ஜங்குக்க வந்து ட்ராப் பண்ணுறாரு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஈகரா. ஜங்குக்கும் வந்து இறங்குனதுக்கப்புறமா அவர் வந்து சடனாக திரும்பி பார்க்குறாரு. எல்லாம் வந்து மூஞ்சிக்கு முன்னாடி நின்ன மாரி நின்னுட்டுருக்காங்க. ஃப்ளின்ச் ஆகிட்டாரு. எதுக்கு எல்லாரும் இப்போ மூஞ்சி முன்னாடி வந்து நின்னுட்டுருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாருமே ஒரு மாரி தான் வந்து ஜங்குக்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன? எதுக்கு எல்லாம் இவ்ளோ கேவலமா ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன? சொல்லி தொலைங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு உடனே அவங்க எல்லாருமே வந்து ஜங்குக்கோட கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு கேன்டீனுக்கு தான் போறாங்க. ஏய் என்னதான் வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? டேய் ஜங்குக், நைட் என்னடா நடந்துச்சு? எத்தனை ரவுண்டு போச்சு? என்னென்ன போச்சு? சொல்லப் பண்ணீங்க சொல்லுடா சொல்லுடா அப்படின்ற மாரி சுஜி கேட்குறாங்க. அல்பம் அல்பம் என்னத்த கேட்குற? அசிங்கமா இல்லையாடி உனக்கு? அப்படின்ற மாரி ஜங்குக் கேட்குறாரு. "ஹ், அசிங்கமா? தோ எப்போ இந்த எருமை கூட வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனோ அப்போவே எல்லா கருமமும் எனக்கு போயிருச்சு. நீ சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க பார்த்தது சொல்லிட்டு இருக்காரு. டயாங்கா சொல்லுவடி நீ சொல்லுவ ஏன் சொல்ல மாட்ட? அப்படின்ற மாதிரி தான் லுக்கு. என்னடா லுக்கு? அதானடா உண்மை. மு நீ சொல்லு ஜங்குக். என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரி. டேய்! அது அவங்க பர்சனலு. அத ஏன் நம்ப கேட்கணும் அப்படின்ற மாரி தியா, நீ சும்மா இருடி. அவனே சொல்ல வந்தாலும் நீ விட மாட்ட போல அப்படின்னு ஜிமினு. சொல்லுடா சொல்றா. நாங்க எல்லாரும் ஈக்குவலா அதுக்கு தான்டா வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சொல்றா. என்னென்னலாம் நடந்துச்சு? எப்படி எப்படிலாம் நடந்துச்சு? சொல்லு 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 அப்படின்ற மாரி ஜிமின் அப்படியே வந்து கேட்குறாரு. அல்பங்களா! இவ்ளோ காஜு புடிச்சுட்டாவா திரியிறீங்க? ஐயோ! கடவுளே! இந்த மாரி பசங்கலாம் எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களே! அப்படின்ற மாரி வந்து ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. இப்ப சொல்லுடா என்னடா நடந்துச்சு நைட்டு? அது ஃபுல் டீட்டெயில்ஸ சொல்லுடா சொல்லுடா" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க நெனைக்கிற அளவுக்கு எதுவும் நடக்கல. சரியா? எனக்கெல்லாம் வந்து டைம் வேணும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன். ஸோ, அதனால எதுவும் நடக்கல. உங்க இமேஜினேஷனுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏது? டேய் என்னடா நீ டயான் தான். சூப்பரான சான்ஸ இப்படி மிஸ் பண்ணியிருக்க. எனக்கு மட்டும் இந்த மாரி சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கயேன், எவ்ளோ கத்தி கதற விட்டுருப்பேன்னு தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து டயான் சொல்லிட்டுருக்காரு. மண்டையிலேயே ஒண்ணு விழுது அடிக்கிறாங்க சுச்சி. "வாய மூடுடா. இந்த மாரி எண்ணத்த இருந்து குழி தோண்டி புதைச்சிரு." "என்னாண்டி? ஃபர்ஸ்ட் நைட்டு எவ்வளோ இது தெரியுமா? அதெல்லாம் வந்து அதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் தாண்டி புரியும். அதெல்லாம் எவ்வளோ ஒரு இது தெரியுமா? என்னடா ஜிமினே? ஆமா மச்சான். ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படியே அந்த மல்லிப்பூவு, அந்த ஒரு வாசம் நெறைய இருக்கும் மச்சான். அதெல்லாம் வந்து அனுபவிச்சா தான்டா அதெல்லாம் வந்து ஒரு தனி இதுடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சுஜிக்கு சொல்லுவடா சொல்லுவ. ஆல்ரெடி வந்து என்ன வச்சு செய்றது போதாதா உனக்கு? அன்னைக்கு தான் இன்னும் வேணுமா? என்னமோ அன்னைக்கு தான் முதல் தடவ நீ என்ன பண்றியா? நான் இதுவரைக்கும் எத்தன தடவ பண்ணியிருக்க? அப்படின்ற மாரி டயாங் சொல்றாங்க. எத்தன தடவ பண்ணியிருந்தாலும் நான் இன்னைக்கு பண்றது தாண்டி அவ்ளோ இதா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அடச்சை! காரமாவும் புடிச்சவனே! போய் தொல! அன்னைக்கெல்லாம் எதுவுமே வந்து உன்ன தொடக்கூட விடமாட்டேன்டா. அதையும் தான் பார்க்கலாம் போடி! அப்படின்ற மாரி வந்து அங்கெல்லாம் பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கு. என்ன விவரம்? அப்படின்ற மாரி லைக் இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஜங்குக்கும் வந்து அப்பப்போ அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஜின்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஜின்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜின்னோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் குக்கிங்கெல்லாம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. இல்லை உனக்கு தான் எதுக்குமே அந்த அளவுக்கு சமைக்க தெரியாதுல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. உடனே ஜின்னோட அப்பா வந்து வேணா 2 பேருமே சேர்ந்தே சமைங்களேன். இனிமே நைட்டு டெய்லி டின்னர் நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்சா நல்லா தானே இருக்கும். உங்களுக்கும் வந்து அது பிடிக்கும்ல. எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைச்ச மாரியும் இருக்கும். அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குப்பா.
சரி வா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை இழுத்துட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜின்னு தான் குக் பண்ணுறாரு. ஜங்குக் கிட்ட வந்து இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணு, அதை எடு, இதை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஜங்குக் வந்து கையை பிடிச்சி ஜின் அவருக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஒரு கை தான் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் அவரோட வாயெல்லாம் எங்கே போகுதுன்னா ஓட அந்த லிப்ஸை அந்த ப்ளம்பி லிப்ஸ் வந்து ஜங்குக்கோட நெக்கு கிட்ட தான் போகுது. அப்படியே கிஸ் பண்ணுறாரு, லிக் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? இவ்வளோ நாள் என்ன பண்ண முடியலையோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு ஹேண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஜங்குக்கோட பாடி கொள்ளார தான் போகுது. அதுவும் எங்கே போகுதுன்னா அவரோட பேண்ட்டு கொள்ளார கை போகுது. செம்மையாக வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ஜங்குக்கு. நெளிஞ்சிட்டே இருக்காரு. மாமா கை எடுங்க மாமா, அங்கெல்லாம் எதுக்கு மாமா கை கொண்டு போகிறீங்க? எடுங்க மாமா, இதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து சேர்ந்து குக் பண்ணலான்னு சொன்னீங்களா? ஆமாண்டா. இந்த மாரி குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுறதுலாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? ஜாலியா இருக்கும். அப்படின்ற மாரி வந்து அப்படியே நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே, அதுவும் வந்து கழுத்தில தான் வந்து செம்மையா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்பவும் வந்து டெம்ப்ட் ஆகுது ஜங்குக்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா குக் பண்ணு மாமா. சும்மா இருங்க மாமா. விட்டுங்க மாமா. பண்ணுடா. யார்றா வேண்டான்னு சொன்னா? பண்ணு பண்ணு. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி வந்து குக் பண்ண முடியும் மாமா? அதெல்லாம் முடியும்டா. பண்றா. நான் தான் இருக்கேன்ல இங்க. அப்படின்ற மாரி லைக் ஜங்கு கூடத செமையா வந்து ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப முடியல. ரொம்ப ஹார்ட் ஆகிருச்சு ஜங்குக்கு. மாமா ப்ளீஸ் மாமா முடியல மாமா. வேண்டாம் மாமா. அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜின்னுக்கும் வந்து லைக் ரொம்ப வந்து இது மாரி ஜங்குக் சொன்னதுமே அவருக்கும் ரொம்ப டெம்ப்ட் ஆகிருச்சு. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஜங்குக்கை திருப்பி வச்சு செம்மையா வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ரஃப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் கிஸ் பேக் பண்ணுறாரு. செம்ம டீப்பாக போகுது. டங்க் ரெண்டுமே ப்ளே ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக்கை வந்து தூக்குறாரு. ஜங்குக்கும் அவரோட 2 லேப்ஸையும் அதாவது 2 லெக்ஸையுமே வந்து ஜின்னோட வெஸ்ட்டில் ரேப் பண்ணிக்கிறாரு. அந்த கிஸ்ஸு பண்ணிக்கிட்டே தான் வந்து இப்போது ஜின் வந்து ஜங்குக்கு தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்காரு. அவங்க பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. அவ்வளோதான். அப்போ சரி இன்றைக்கி வந்து ஃபுட்டு வெளில தான் ஆர்டர் பண்ணணும் போல், நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் பண்ணுறாங்க. பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வேணும்னா வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நமக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜின்னு வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தான் அவர் ரூமுக்கு போய் கதவை காலால் மூடிட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு படுக்க வச்சுட்டு ஹோவர் ஆகுறாரு. கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாரு. இவ்வளோ நாள் நான் கண்ட்ரோல் பண்ணது எல்லாத்தையும் அவ்வளோதான்டா. இதுக்கு மேலே மொத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும்டா. அச்சச்சோ மாமா ப்ளீஸ் வேண்டாமே, எனக்கு வேணும்டா. இதுக்கப்புறம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது தெரியுமா? மேரேஜ் ஆன நைட் அன்னையிலேருந்து அன்றைக்கே வச்சு செய்யணுன்ட்டு எவ்வளோ இதாக இருந்தது தெரியுமா? ஆனால் நீ தான் டைம் கேட்ட அப்படின்றதுனால சரி போன போதுன்னு விட்டேன். இதுக்கப்புறம்லாம் என்னால் விடவே முடியாதுடா அப்படின்னு அவர் டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுறாரு. ஜங்கு கூட ட்ரெஸ்ஸையும் கழட்டி தூக்கி போட்டுறாரு. செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கார் பாடி ஃபுல்லும். அப்படியே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் அப் ஆகி வைல்டான ஒரு மேக்கப் செஷன் போய்கிட்டுருக்கு. சின்ன அவ்வளோ வந்து ரொம்ப ரஃப்பாக தான் பிஹேவ் பண்ணுறாரு. ஜங்குக்கும் வந்து அப்படியே செம்மையாக வந்து மூன் பண்ணிட்டு அவர் வந்து ஜின் பேரை சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கார். அண்ட் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வந்து ஒரு போனஸ் பாட்டு வேணும் அப்படின்னா போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்டா ஸ்ட்ராபெரிஸ். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.